அது என்னத்துக்காக அந்த சந்திப்பு? ஏன்னா நீங்கள் நிறைய அவர் கூட தொடர்பு பட்டிருக்கீங்க ஒரு காலகட்டத்தில், அது தெரியும் உங்களுக்கு. நடராசன் அவர்கள் இருந்தபோது சில பிரச்சனைகள் உங்கள் பேரில் அடிப்பட்ட வழக்கு, காவல் நிலையம் போனது, இதெல்லாம் கூட நடந்தது. எதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அநேகமாக அவர் கடைசியாக சந்திச்சது உங்களுடைய தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். முள்ளிவாய்க்கால் மற்றும் தஞ்சாவூர் விழாவில் திறந்தான். அநேகமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசும்போது பிரான்ஸ்ல தலைப்பாகை கட்டுவதில் பிரச்சனை வந்தது. உடனே இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நேராக பிரான்ஸுக்கு போனாரு. ஒரு மயிருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழன் உயிருக்கு கொடுக்கல. அப்போ இது மாதிரி ஒரு நினைவு கட்டணம், நினைவரங்கம் கட்டணம். அது உலகத்தில் உள்ள ஈழத்தமிழர்கள் எல்லா தலைவருக்குமான அந்த கடைசி நிகழ்வை அது ஞாபகப்படுத்துகிற, அடுத்த கட்டத்துக்கு அதை நோக்கி போக தூண்டுகிற ஒரு இடமாக அது இருக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி சில ஐடியாக்களை கொடுத்து சிலதை செய்ய சொல்றாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்கப்பட்டது. பல பேர் அதில் பணம் கொடுத்தாங்கன்னு உசைனியே சொல்றாரு. பட் இருந்தாலும் அது தமிழர் என்ற நிலையிலிருந்து கொடுக்கப்பட்ட பணம். என்னோட ஒரே ஒரு கோரிக்கை சிஆர் சீமான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலை செஞ்சேன். அது ஏதோ ஒரு சின்ன விஷயம்னால போயிடுச்சு. அந்த சிலையை சார்ட்ட கொடுக்குறேன். மூர்த்தியை நீங்கள் உங்கள் இடது கையாகவும் வலது கையாகவும் உங்களுடைய போர் வாளாகவும் வச்சு இந்த போராட்டத்தை நீங்கள் தொடரணும். நான் சாகிறதுக்குள்ளே இந்த சிலை ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லைன்னாலும் ஒரு நல்ல ஒரு பொதுவான ஒரு இடத்துல அதை வச்சு நீங்கள் கொண்டாடணும். முற்றத்துக்காக இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. சிறை அவர் சம்மந்தப்பட்டது ஜெயிலையும் போயிட்டு வந்திருக்கிறாரு. நீங்கள் தலைமறைவா 10 நாள் சுற்றி இவ்வளோ இன்னல்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த முற்ற நிகழ்ச்சி இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் நான் அப்போ அட்டன் பண்ணுறேன், பத்திரிகையாளராகவே அட்டன் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, முள்ளிவாய்க்கால் முற்றம், அந்த ட்ரஸ்ட்டில் உங்களை போட்டாங்களா? அவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க. நீங்கள் தான் அந்த விஷயத்த பஞ்சாயத்தை முடிச்சிருக்கீங்க. பார்த்தோன்னே அவரு பெரும்பாலும் யாரையும் சந்திக்கிற பொழுது அவர் மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி இருக்க வெளியாட்களை யாரும் சந்திக்கிறது இல்லை. அப்புறம் நான் போய் சொன்ன உடனே இல்லைங்க, அவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க, நீங்க போய் இந்த மாதிரி ஏற்பாடு செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. தான் செய்த தவறுகளை சிலர் நினைத்து பார்ப்பார்கள் போது எனக்கே ஒரு சின்ன இதாக போச்சு. நிர்வாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க மனசில் அர்ப்பணம் பண்ணியிருந்தேன். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். புரட்சி தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் சகோதரர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்முடைய இருக்கின்றார். சந்திக்கிறோம். வணக்கம். பிரபல நடிகர், கராத்தே நிபுணருமான உசைனி அவருடைய மறைவு. அவர் இறப்பதற்கு முன்பாக கடைசியாக நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்ற தகவலை ஃபோன் மூலமாக சொன்னீங்க. அது என்னத்துக்காக அந்த சந்திப்பு? ஏன்னா நீங்கள் நிறைய அவர் கூட தொடர்பு பட்டிருக்கீங்க ஒரு காலகட்டத்தில், அது தெரியும் உங்களுக்கு. நடராசன் அவர்கள் இருந்தபோது சில பிரச்சனைகள் உங்கள் பேரில் அடிப்பட்ட வழக்கு, காவல் நிலையம் போனது, இதெல்லாம் கூட நடந்தது. எதுக்கு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக அநேகமாக அவர் கடைசியாக சந்திச்சது உங்களுடைய தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்ன பேசுனீங்க, என்ன சொன்னார் அவர்? எதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு உங்களுக்கும் அவருக்கும்? முள்ளிவாய்க்கால் மற்றும் தஞ்சாவூர் விழாவில் திறந்தான். அநேகமாக அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் நான் பேசும்போது பிரான்ஸ்ல தலைப்பாகை கட்டுவதில் பிரச்சனை வந்தது. உடனே இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர் நேராக பிரான்ஸுக்கு போனாரு. ஒரு மயிருக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை தமிழன் உயிருக்கு கொடுக்கல. சீக்கியர்களுக்கு அந்த தலைப்பாகை கட்டுறதுல பிரச்சனை. மன்மோகன் சிங் சீக்கியர் தானே அப்படின்னு பேசியிருப்பேன். அடுத்து ஒன்று பேசுவேன். நட்டகள் பேசுமா என்பார்கள், நட்டக்கல் பேசும், நடராசனார் நட்டு வைத்த கல் பல தலைமுறை கடந்து பேசும், வரலாறு பேசும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பேன். அதுதான் சிக்கல். அதாவது இந்த இன அழிப்பை ஞாபகப்படுத்துவதற்கு, அடுத்த தலைமுறைக்கு இதை கடத்துவதற்கு முனைவர் நடராசன் சில முயற்சிகளை செய்தார். அதில் பல இடையூறுகள் வந்தது, அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த கடைசி அந்த மரணம் இருக்குல்ல, முள்ளிவாய்க்கால் மரணம், இறுதி நிகழ்வு, அந்த இதை பார்த்தா அது ஞாபகம் வரணும் அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணத்துல தோன்றிருக்கு. அப்போ உசைனியும் அவரும் நண்பர்கள் தான். அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒரு நடராசனாவும் கராத்தே உசைனி நண்பர்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு நினைவு கட்டணம், நினைவரங்கம் கட்டணம். அது உலகத்தில் உள்ள
ஈழத்தமிழர்கள் எல்லா தலைவருக்குமான அந்த கடைசி நிகழ்வை அது ஞாபகப்படுத்துகிற, அடுத்த கட்டத்துக்கு அதை நோக்கி போக தூண்டுகிற ஒரு இடமாக அது இருக்கணும் அப்படின்னு இவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த மாதிரி சில ஐடியாக்களை கொடுத்து சிலதை செய்ய சொல்றாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 லட்சம் ரூபாய் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க அப்புறம் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏதோ அவங்க செய்யறாங்க. அப்புறம் உசைனி தரப்புல கேட்டோம்னா அவர் என்ன சொல்றாரு, திடீர்னு ஐடியா வந்து மாத்துறாங்கன்னாரு. சரி, அதுக்குள்ள அவங்களுக்குள்ள நடந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, இவங்களுக்கு டோட்டலா இந்த ஐடியாவே மாதிரி கல்லுலயே வச்சிருவோம், ஏன்னா இது டிலே ஆகுது. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபங்கள் முரண்பாடு வந்துச்சு. அப்ப அதை கேள்விப்பட்டு நான் கூட அதுல வந்து விசாரணையில இருந்தேன். நான் அப்ப வந்துட்டு அவர் வந்து செய்தி கொடுக்கல, அதுல வந்து இவர் தரப்புல வந்துட்டு மாத்தி மாத்தி ஐடியா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நிலையா போக முடியல இவர் தரப்புல சொன்னாலும் நடந்தது அது. அப்போ நம் ஐயா நெடுமாறன், இளவழகன், அப்புறம் எம்என் எல்லாரும் நான் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு பேசும்போது, சரி வேற ஒரு அந்த கல்ச்சர் மாத்திருவோம்னு முடிவு பண்ணி அதை ஓவியர் வீர சந்தானம் ஓவியம் அவர் கொடுத்தது கல் சிற்பிகிட்ட கொடுத்து. அது ஒரு ட்ராக்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை திறந்து முடிச்சாச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த கொடுக்கல் வாங்கல் என்ன ஏது சம்பந்தமா நீ 80 லட்சம் ரூபாய்க்கு நீ என்ன செஞ்ச அப்படின்ற ஒரு இஷ்யூ வருது. இது ரொம்ப நாளா இவங்களுக்குள்ள போறது, இவங்க ஒன்று கேட்கறது அவங்க ஒன்று பேசுறது, அப்படியே இது வந்து நடந்தது. அப்புறம் ஒரு நாள் எம்என் என்ன சொன்னாரு, இப்போ அதை போய் என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னாரு. கேட்டுட்டு வாங்க. ஆமா, கேட்டுட்டு வாயன்னாரு. சரின்னு சொல்லி நான் போய் கேட்டேன். நானும் இளவழகனும் போனோம். போன பிறகு நான் கேட்க அவன் இசைனி அவர் ஏற்கனவே என்ன பதில் சொல்லியிருந்தாரோ அதே பதிலை அவர் சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட இன்டென்ஷன் அந்த 80 லட்சம் ரூபாய் பணம் யார் விட்டு பணமா இருந்தான்னா, பல பேர் அதுல வந்து பணம் கொடுத்தாங்கன்னு உசைனியே சொல்றாரு. பட் இருந்தாலும் வந்து அது வந்து தமிழர் என்ற நிலையிலிருந்து கொடுக்கப்பட்ட பணம் அப்படிங்கிற போது நான் அது என்னோட மைண்ட்ல இருக்கு. அப்புறம் நாங்கள் வந்துட்டோம். நான் இளவரகன்னு திரும்பி ஒரு முனைவர்கிட்ட வந்து சொன்னோம். அவர் நான் சொன்னேன், இந்த மாதிரி அவன் பேசுறான் அப்படின்னு. சரி, அதுக்கு தான் அமிச்சனான்னாரு. எம்என் அவர் நடராசன் சார்ட்டு நீங்க சொல்லும் போது இதுக்குதான் ஒண்ணு அனுப்பிச்சனான்னு உங்களை கேட்டாரு. சரி சரிங்க, ஏன்னா கேட்டுட்டு வர்றதுக்காக ஒண்ணு நான் அனுப்பிச்சேன். அது என்ன அர்த்தத்துல நீங்க எடுத்துங்க, ஏன்னா அவரும் இவரும் நண்பர்கள்ல, அதால நான் அந்த பார்வையோட பேசுற முடியாது, பேசவும் கூடாது யோசிக்கிறீங்க. ஆமா, யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் சில சம்பவங்கள்லாம் நடந்தது. நீங்க உசைனி அவர்கள் என்னை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வலுக்கட்டாயமாக வந்து கூட்டு போனாரு. அப்போ என்ன வந்து இது பண்ணாங்க அது பண்ணாங்க, தாக்க முற்பட்டாரு, கடத்திட்டு போனாருன்றது தான் புகாரு. அடிக்க அதை என்ன சொல்றீங்க, அவர் வலுக்கட்டாயமா கூட்டு போனான்னு தான் சொன்னாரு. ஆமா, கூட்டு போனாங்க. அப்புறம் அது ஒரு கான்ட்ரவர்சி நடந்தது. அப்புறம் புகார் கொடுத்துட்டாங்க. புகார் கொடுத்தோடனே அப்போ ஐயா வந்து எம்என் வந்து குற்றாலம் இதில் இருக்காரு, அந்த கெஸ்ட் ஹவுஸில். நான் வந்து அன்னைக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஜூலை 7 தாத்தாவோட பிறந்த நாள். நான் அந்த ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாள், நான் அந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறேன். அப்போ ஒரு கான்ட்ரவர்சி ஒன்று ஓடிச்சு. நான் என்ன பண்ணேன், இந்த மணிவண்ணன் அவர்களுக்கு மாட்டுக்கறி தரப்படும்னு சொல்லிட்டேன். அப்போ போலீஸு ஏக்கச்சக்கமாக போட்டு, அப்போ அங்கே ஒரு ஏசி கூட்டுறவு ஏசி இருந்தார். அவரு என்னை சுற்றியே போலீஸ் படையோடு நிற்கிறாரு. அந்த தீவிரத்தை சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. அங்க பாரு, மத்திய அமைச்சர் வர்றாரு, பிஜேபியிலேருந்து ஒரு மத்திய அமைச்சர் போய் அந்த சிலைக்கு மாலை மரியாதை செலுத்த போறாரு. மத்திய அமைச்சர் வர்றாரு. நான் மத்திய அமைச்சர் கூட நிக்கணும். நான் ஏன் உங்க கூட நிக்கிறேன், உன்னை பத்தி எனக்கு தெரியும். யார் சொல்றாரு? ஏசி சேட்டலைட்ல இருந்து உன்னை வாட்ச் பண்றேன் பாத்துக்க. சார், நான்லாம் அப்படிலாம் இல்லை சார், நான் சாதாரண ஆள் சார் அப்படின்னு ஒன்று ஒரு கைது சம்பவத்தை சொல்றாரு. அந்த கைது, உன் கூட இருந்த நபர் ஒருத்தர் கைது செய்யறோம், உனக்கு தெரிஞ்சுதா? நீ என்னென்ன பண்ண, அந்த நபரை கைது செய்து விட்டு கூடவே உன் முன்னாலே நீ எங்கெங்கெல்லாம் போனியோ அங்க வரைக்கும் நாங்க இருந்தோம். அதால எனக்கு நீ வந்து என்ன வேலை செய்வேன்னு எனக்கு ஃபுல்லா தெரியும். அதால தயவு செஞ்சு இங்க வந்து எதுவும் அசிங்கம் பண்ணாத. எங்க வந்து மண்டபத்துல வந்து எதாவது கறி கிரிய யாருக்காது
கொடுத்து எதுவும் பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்லிட்டு என் கூட இருக்காரு. சுத்தி ஒரு 50 போலீஸ். மண்டபத்துல சொல்றீங்க இதை? நம்ம கிண்டியில இல்ல தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் மண்டபத்துல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து போனாங்க, போயிட்டாங்க. அப்புறம் கிட்ட ஒரு மணிக்கு மேல அப்புறம் நாங்க வாங்கிட்டு வந்துடலாம், நாங்களே சாப்பிட்டு, அவ்வளவு போலீஸ் இருக்குது, நவர முடியாது போல இருக்குது சொல்லிட்டு நாங்களே சாப்பிட்டு அப்புறம் சரிங்க சார் வரேன் சார், எப்பா புண்ணியவான போயிட்டு வா தம்பி அப்படின்னு அனுப்பிச்சிட்டாருங்க. அன்னைக்குதான் அந்த சம்பவம், அந்த புகார் கொடுக்குறாங்க. அதான் சொல்ல வரேன். அப்போ நான் கார்ல வந்து சரி மத்தியானம் அவன் வீட்டுக்கு போயிடுவான், வெயில் பயங்கரமா வந்து வீட்டுக்கு போய் மத்திய கிளாஸ் ரயில்வே ஸ்டேஷன் மத்திய கிளாஸ் போறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன், எங்கடா இருக்க அண்ணா? என்னடா அண்ணா என் கூட படிச்சேன். என்னடா அண்ணா? உன்னை போலீஸ் தேடுதுன்னு டிவிலாம் வந்து நிற்குது, எங்க இருக்கிறான்னா? இப்போ வரைக்கும் போலீஸ் கூட தானடா இருந்தேன், போலீஸ் என்ன எங்கடா தேடுது அப்படின்னு. இல்லை நீ டிவி ஆன் பண்ணி பாரு. அப்புறம் நான் நம்மள அப்படி வண்டி ஓரம் கட்டு இன்னும் 2 பேருக்கு ஃபோன் பண்ணி, அப்போ அந்த டிவியில் என்ன ஓடுத பாரு என்ன பற்றினா, ஆமாம் அந்த மாதிரி முனைவரை கைது செய்து கொண்டாடுறாங்க சென்னைக்கு, ஏர்போர்ட் மூர்த்தியை போலீஸ் தேடுகிறது. உசைனி கொடுத்த வழக்கு. உசைனி பேசுறாரு, அதாச்சு இதாச்சுன்றாங்க. என்னடா அது ஒரு சிக்கல்னு சொல்லிட்டு அப்படியே டிரைவரோட வண்டியை விட்டுட்டு, எப்பா டேய் நீ வீட்டில் போய் சொல்லு அண்ணா எங்க இறங்கிட்டாருன்னு. அப்படியே இறங்கி எனக்கு எங்கே போகிறதுனே தெரியல. எங்கே போகிறதுன்னு தெரியலன்னா எங்கேயும் ஒரு லாட்ஜுக்கோ ரூமுக்கெல்லாம் போக முடியாது. போலீஸ் வந்து எல்லாம் டிவியில் ஓடுது இல்லை. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் என்ன சொல்லிட்டு பக்கத்துல என்னோட நண்பர் ஒருத்தர் பக்கத்து ஏரியாவில் இருக்கார். அது ஒரு பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். அது நிறைய வீடு இருக்கும், ஒரு 500 வீடு இருக்கும். அங்கே போயிட்ட உடனே போலீஸ் என் ஃபோனை ட்ரேஸ் பண்ணுறாங்க. ட்ரேஸ் பண்ணி இந்த ஒரு சரௌண்டிங் கிலோமீட்டரில் இந்த ஃப்ளாட்லாம் இருக்கு, இங்கே தான் இந்த எங்கேயோ இருக்கிறேன் வந்துரு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. ஆமா, எங்க வீட்லயும் பயங்கர டார்ச்சர் பண்றாங்க போலீஸ். பொதுவாக போலீஸ் வந்துங்க ஒரு குற்றம் நம்ம மீது சுமத்தப்பட்டால், ஒரு எஃப்ஐஆர் நம்மளை போட்டா நம்மளை டார்ச்சர் பண்றதை விட நம்ம குடும்பத்தை சரியா டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த குடும்பம் தர நெருக்கடியிலிருந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். நான் சொல்லிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளவோ பேர் அட்ராசிட்டியில் என்னென்னவோ பாதிப்புக்குள்ளாகிறான், ஏன் ஒரு குடும்பம் தானே பாதிப்புக்குள்ளாகுது, நான் இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், நீ என்ன வேணாலும் பண்ணுங்க, டார்ச்சர் பண்ணுங்க, நான் இதுக்கெல்லாம் அசர மாட்டேன், எவ்வளோ என்னென்னவோ நடந்திருக்கு, சரி ஒரு குடும்பம் தானே அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நான் போலீஸ் வந்து சுற்றி நின்று கேட்குறாங்க, வந்துரு இது வேறு அசால்ட்டா நீங்கள் சேரிக்குள்ளே வருவீங்கல்ல, அசால்ட்டா எங்கள் காலனி பகுதி சேரிக்குள்ளே வருவீங்கல்ல, கைது பண்ணுறதுக்கு ஆழத்துக்கு எதுக்கோ வருவீங்க. வில்லேசத்தில் இருக்கும்போது கூட நம்ம இதில் புளியாந்தோப்பில் சாந்தி நினைக்கிறேன் ஒரு பஸ் எரிப்பில் புருஷனை தரன்னு கொண்டாட்டியை விரட்டி அந்த அக்கா கீழே வந்து கர்ப்பம் கலங்கி போச்சு. அக்னி ஆரம்பனோட எக்ஸாம் அந்த பையனுக்கு போலீஸ் பிடிச்சி போயிடுச்சு. நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அந்த மாதிரிலாம் அட்ராசிட்டி பண்ணுவீங்கல்ல, வந்துருங்க சார் அது உள்ள இருக்கிற ஏரியாவில் உள்ள வந்துருங்க சார் நீங்க வந்து, ஏன்னா கரெக்டா என் டோர் நம்பர் தட்ட முடியாது, நீ 4 டோர் நம்பர் தட்டி தானே ஆகணும். சார் தட்டுங்க சார் பாப்போம், இப்போ தட்டி வந்து ஆமா, ஏன்னா எனக்கு எனக்கும் போலீஸுக்கும் ஒன்றும் விரோதம் இல்லைண்ணே. ஆனா என் சமூகத்துக்கும் காவல்துறைக்குமான இல்ல என் சமூகத்துக்கும் அரசுக்குமான நெருக்கடியை உணர்ந்தவன், பல நெருக்கடியில் நின்னவன், அந்த எரிச்சல் நீ இருக்கத்தானே செய்யும், நீ வந்து தட்டி பாரு அப்போ அப்படின்ற. நான் எங்க வருவாங்க போலீஸு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அங்கிருந்து கிளம்பி எங்க போறதுன்னு தெரியல, ஏதோ ஒரு பஸ்ல ஏறி எப்படியோ போவோம், போற போக்கில் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போனேன். அங்கிருந்து எப்படி வெளியில வந்தீங்க? வந்து நான் ஒரு 2 வீலர் எடுத்துன்னு சொல்லி ஒரு கேப்க்கு எல்லாம் போட்டுனேன். நமக்கு தெரியல எந்த சந்து வேன் வரும், எந்த சந்துல போலீஸ் வரும், நம்ம அவ்வளோ ஒன்றும் தெரியாதவங்களா. அப்படி வந்துட்டு அப்புறம் பஸ் ஏறி கிடைச்ச பஸ்ல நிமிந்தோம்னா எந்த பஸ் வந்தாலும் ஏறிடுது. ஏறி அங்கங்க போய் திருவண்ணாமலை போய் இறக்கி விட்டாங்க நைட்ல. வெறும் ட்ரெஸ் இல்லை, ஒரு போட்டுங்கிற பேண்ட் ஷர்ட் தான். அப்புறம் அங்க போய் ஒரு கடையில ட்ரெஸ் எடுத்தா அங்க எல்லாம் பெரும்பாலும் காவி அந்த லுங்கியா தான் விற்கிது, தோண்டு அது நிறைய கடைகள்ல. ஆமா, அப்புறம் அதை வாங்கின்னு அங்க இருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இன்னொரு இடம் போனா லாட்ஜில ரூம் போட முடியாது, அதான் தெரிஞ்சிடும். ஆமா, ஏன்னா எல்லா டிவிலும் ஓடுது. அப்படி இப்படி இருந்துட்டு நானும் ஒரு 10 நாள் அப்படி இருந்துட்டேன். தலைவரை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எம்என்னை. அப்போ எம்என்னுக்கு பெயில் கிடைக்குது, எனக்கு ஏபி கிடைக்குது. இதுக்கு இடையில ஒரு நாள் வந்து நான் வந்து சென்னைக்கு வரேன். வந்து நம்ம ஒரு கேஸு ஒருத்தருக்கு பிரச்சனை,
சரி நம்ம கொஞ்சம் வந்து சொன்னாதான் அதை கொஞ்சம் ஐடியா கொடுத்தாதான் அந்த வக்கீல் அதை செய்வார்ன்ற கண்டிஷன்ல சரி நேரில் பேசணும்னு சொல்லி எக்மூர் வந்தேன். அப்போ பழைய கமிஷன் ஆஃபீஸ் இதுல அதுக்குள்ளதான் என்னை தேடுகிற அதிகாரி அந்த பக்கங்கிறாரு. நாங்க ஒரு அரை மணி நேரம் இருந்தேன். இருந்து நான் அப்படி மூவ் ஆகனா அவருக்கு தெரிஞ்சிருக்குது. பிச்சு ஏறுன்னு ஏறி யார உங்களை என்ன அப்படியே போலீஸ் ஒரு காம்பவுண்டு தான் நடுவுல, கோர்ட்டுக்கு அதுக்கு ஒரு காம்பவுண்டு தானே, வந்திருக்கான் போயிருக்கான் விட்டுக்கிறீங்க அப்படின்னு திரும்ப எங்க வீட்டுல அன்னைக்கு சரியான டார்ச்சர். குடும்பம் அன்னைக்கு சொல்றேன், அதை வெளியில சொன்னா கேவலம், அப்படியே டார்ச்சர், வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை. நான் இதை பத்திலாம் கவலைப்படல. என்ன மிஞ்சி போனா என்ன பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு உயிரிழப்பு எங்க வீட்டுல நடக்கும். ஒரு நடராசனைய வந்து கைதாகி சிறையில இருந்துட்டு பெயில்ல வராரு. இல்ல அவர் சிறையில இருக்கிறாரு. அப்போ இன்னும் வெளியே வரல. நான் வெளியில சுத்தி இருக்கிற தலைமறைவா. சரி, நான் நினைச்சேன் என்ன மிஞ்சி போனா வீட்டுல ஒரு ஏன்னா 1-2 உயிரிழப்பு தான் நடக்கும். எவ்வளவோ பேர் இந்த சமூகத்துக்காக அரச வன்முறையில செத்தான். சரி இருக்கட்டும் பார்த்துலான்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு அப்புறம் பெயில் கிடைச்சது. ஒரே நாள் அவருக்கு பெயிலும் எனக்கு ஏபியும் கிடைச்சது. அப்புறம் வந்தோம். வந்து கமிஷன் ஆஃபீஸ்ல கையெழுத்து. அந்த மனுஷன் அவரு வந்து பெசன் நகர்ல இருந்து ஆட்டோவில் வருவார். கார் வச்சிருக்காருல. நாங்க என்ன எதுக்குன்னா நீங்க இந்த ஆட்டோவில் இருந்து இல்லப்பா இவங்க என்ன பண்றாங்கன்னு அதுங்களுக்கு உணரணும்பா அப்படின்னு. எனக்கு வெக்கமா இருக்கும் நான் கார்ல போய் இறங்குறது. அப்படி கண்டிஷன் பெயில் போட்டு அப்படி முடிஞ்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்க 2 பேருக்குள்ள பெரிய பேச்சுவார்த்தை இல்லை. அதாவது நாங்க பாத்துக்கலாம் அதோட விட்டோம். அப்புறம் நெடுமாறன் இவங்களும் அப்படியே விட்டாங்க. ஏன்னா நெடுமாறனுக்கு இதுல என்ன இருக்குது, அவர் விலகிட்டார். அதோட சரி. ஆமா, அந்த அப்படியே இருந்தோம். இல்ல இப்ப இந்த விஷயத்துக்கு இந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்காக இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. சிறை அவர் சம்பந்தப்பட்டது ஜெயிலையும் போயிட்டு வந்திருக்கிறாரு. நீங்க தலைமறைவா 10 நாள் சுற்றி இவ்வளோ இன்னல்கள் அனுபவிச்சிருக்கீங்க. அந்த முற்ற நிகழ்ச்சி இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த இதெல்லாம் நான் வந்து அப்ப அட்டன் பண்றேன், பத்திரிகையாளராகவே அட்டன் பண்றேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ட்ரஸ்ட் இருக்குல்ல, முள்ளிவாய்க்கால் முற்றம், அந்த ட்ரஸ்ட்ல உங்களை போட்டாங்களா? அவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க தான் அந்த விஷயத்த பஞ்சாயத்து முடிச்சிருக்கீங்க. உங்களை தான் வச்சு எல்லாமே நடராசன் செய்திருக்கிறாரு. அப்ப அந்த முற்றத்துல உங்களுடைய ட்ரஸ்டினுடைய பேர் இருக்குது, அவங்க பேர் இருந்துச்சா? என் பேர் இருக்கான்னு கேக்குறீங்க. அவர் ஐயா நடராஜன் ஐயாவோட PA கார்த்திக் இருக்காரு. அவரும் இந்த கேஸ்ல இருக்காரு. அவரும் அந்த ட்ரஸ்ட்ல இல்ல. இந்த நெடுமாறன் இருக்காரு. என்ன சொல்றது, நீங்க அந்த கேள்வி அவர்கிட்ட தான் கேட்கணும். பாவம் இன்னைக்கு அவரும் இதா இருக்காரு போல, வயசாகி. திருப்பி அவருக்கு நாங்க போய் கேட்கணும், இது சரி கிடையாது, அந்த முள்ளிவாய்க்கால் முற்றம் ட்ரஸ்ட்ல எங்களை சேருங்க, யார் இதுக்கு கஷ்டப்பட்டது, யார் பண்ணது, என்ன வேலை இதுன்னு. அப்ப ஐயா இருந்தாரு. அப்ப எனக்கு அது பெருசாவும் தோணல, அதற்கான தேவையும் ஏற்படலை. இன்றைக்கு உசைனியை வர இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இப்போ உசைனி மரணப்படுக்கையில் இருக்காரு. ஒரு வீடியோ வந்து நான் பார்த்த உடனே எனக்கு அந்த பழைய நினைவுலாம் வந்தது. ஏன்னா எப்படி இருந்த மனுஷன். ஏன்னா போன திருப்பூர் நடந்த கூட்டத்துல இந்த சம்பவத்தை லைட்டா கோடிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி அவங்கெல்லாம் அப்படி இப்படி இருந்தாதான் அவங்க பண்ணுவாங்க, நாங்கெல்லாம் அப்படி இல்லைன்னு நான் கேஷுவலா பேசுறேன். எனக்கு அது வேற ஸ்ட்ரைக் ஆகுது. சரி என்னடான்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை போய் பார்க்கறதுக்கு போனேன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். பார்த்தோன்னே என்ன அவரு பெரும்பாலும் யாரையும் சந்திக்கல போகுது. அவர் மட்டுமே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, யாரும் சந்திக்கிறது இல்லை. அப்புறம் நான் போய் சொன்ன உடனே இல்லைங்க அவர் யாரையும் பார்க்க மாட்டாங்க, நீ போய் இந்த மாதிரி ஏர்போர்ட் சேர்ந்துருக்குன்னு சொல்லுங்க, என்ன சொல்றான்னு கேளுங்கன்னு இமீடியட்டா ஒரு இஷ்யூ வர சொல்லு. அதனால அவங்களே ஆச்சரியப்படும், யாருமே அவர் சந்திக்க வரல, எப்படி உங்களை எப்படி தெரிலங்க என்ன சொல்றாரு பார்ப்போம். அப்படி போன உடனே இந்த மாதிரி அந்த முள்ளிவாய்க்கால் விஷயத்தை கொஞ்சம் சொல்லி யாருக்காவது அதில் மனம் வருத்தப்பட்டு நான் என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விஷயங்களை சொன்னார். அதை நான் வீடியோவா கொடுத்துருக்கேன். அப்போ என்ன அவரு கண் கலங்கினோடனே நான் பெரும்பாலும் எதுக்கும் கண் கலங்க மாட்டேன். எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா அவருக்குன்னு ஒரு இமேஜ், நேரடியாக அவருடைய வலிமையை பார்த்தவன் நான். புரியுதா? புரியுது. அப்போ அப்பேற்பட்ட மனுஷன் என்னடா கண் கலங்குறாருன்னு எனக்கே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு.
அப்போ அவர் சில வேண்டுதல்களை வைத்தார். இந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தப்பட்ட அந்த சிற்பங்கள்லாம் எங்க இருக்கு? தப்பெல்லாம் நடந்து போச்சு, அது போனது போகட்டும். பட் உங்களை பத்தியும் சொல்லிக்கிறாரு. நீங்க இந்த தளத்துல இருந்தீங்க, நெடுமாறன், இளவழகனார், அடுத்தது நீங்க, அப்புறம் சீமான் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசுனதெல்லாம் வந்திருக்குது. அடுத்தது அதை பத்தி வீடியோ முழுசும் வருது, பார்த்து பேசினாரு. சரி, உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். நான் அது எனக்கு நான் நெகிழ்ச்சியான தருணம். ஏன்னா நான் உன்னை முழுதாக நம்புகிறேன், இதற்கு தகுதியானவன் நீ அப்படின்னு சொன்னாரு. நம்ம தகுதியோ இல்லையோ, பட் அவர் நம்புறாரு. சரி, உடனே உங்களை பார்த்துருக்கிறாரு. எம் நடராசன் கூட தொடர்ச்சியா நீங்க இருந்திருக்கீங்க, எவ்வளவு விஷயங்கள் செய்திருப்பீங்க. இந்த முற்றத்துக்காக அவர் கூட சேர்ந்து அலைஞ்சது போனது, ஒருங்கிணைப்பு பண்ணதுல நீங்களுடைய பங்களிப்புல இருந்திருக்கா. தாண்டி நிறைய விஷயங்கள் செய்திருக்கீங்க. ஏன் நேரடியா நீங்க சொன்னீங்களா, அவரோட மோதிரத்திலேயே உங்களை பார்த்திருப்பார். அதனால அது தெரிஞ்சிருக்கும். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த சிற்பங்கள்லாம் எங்க இருக்கோ அங்கேயும் போய் பார்த்தேன். பார்த்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ணுவோம் அப்படின்னா அவருடைய பிஏவுக்கும் அந்த இன்னொரு கூப்பிட்டு அதெல்லாம் ஒப்படைக்க சொன்னாரு. அதை ரெக்கார்ட் பண்ண சொன்னாரு. அதான் முக்கியம், ரெக்கார்ட் பண்ண சொன்னாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, நான் சொன்னேன் இல்ல பாஸ் அதெல்லாம் விடுங்க, பழைய கதையெல்லாம் நீங்க நல்லா ஆயிடுங்க. இல்ல நான் இறந்துருவேன்னாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து சரி நம்ம நான் சரியாயிட்டுனா என்னை ஒரு பெரிய நல்ல ஹோட்டல்ல நம்ம 2 பேரும் எனக்கு ஒரு லஞ்ச் வாங்கி கொடு, நம்ம 2 பேரும் லஞ்ச் சாப்பிடணும்னாரு. கண்டிப்பா சேர்ந்து நம்ம சாப்பிடுவோம். அதே மாதிரி நீங்க சொன்ன இந்த சிற்பங்களை நாம 2 பேரும் சேர்ந்து அதை செய்கிற மாதிரி இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இன்னும் சொல்லியிருக்கிறார் ஒரு விஷயம், சீமான் உங்களை வலது இடது கையாக வச்சுக்கிட்டு இந்த இதை கொண்டு வந்து வைக்கணும், நான் இருக்கிறதுக்குள்ளாக அதை வச்சிங்கன்னா நல்லா இருக்கும், இல்லை என்றாலும் பின்னாடி இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சீமானை பத்தி சொல்லியிருந்தார். பார்த்த நிகழ்ச்சி ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நீங்க கடைசியா சந்திப்போம் அப்படின்னு சொல்றீங்க, அதான் மீண்டும் வரீங்க, சந்திப்போம், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சந்திப்போம் அவர் இல்ல அப்படின்னு சொன்னேன். எனக்கு என்னன்னா இந்த மரண வாக்குமூலங்கள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கும்னு சட்டம் கூட சொல்லுது. ஒருத்தர் இறக்கின்ற தருவாயில் ஒருத்தனை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டான். தான் செய்த தவறுகளை சிலர் நினைத்து பார்ப்பார்கள் போது எனக்கே ஒரு சின்ன இதாகி போச்சு. அப்புறம் பார்த்தா நைட்டு தூங்கினதுதான் விடிய காலில் ஃபோன் பண்றாங்க, அது மாதிரி மாஸ்டர் இறந்துட்டாரு அப்படின்னு. என்னால 2 நாளைக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னா அப்படிலாம் இருக்குது, வந்துருவாருண்ணா, வந்துட்டா பேசலாம்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்க. உடனே எனக்கு அப்படியே ஒரு அப்செட் ஆச்சு. உடனே அப்படியே கிளம்பி போய் இருந்து எல்லாத்தையும் அங்கே கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்புறம் அந்த பாடியை ஏதோ அங்கே வெளில எடுத்துமாங்கலாம் சொன்னாங்க. அது அப்புறம் அப்படி எடுத்துட்டு அப்புறம் திரும்ப போய் ஒரு தடவை பார்த்துட்டு சரி எடுக்க சொல்லுங்க வரேன் அப்படின்னு சொன்னேன். இது என்னன்னா அவர் மீது ஏகப்பட்ட சில சின்ன விஷயங்கள் இருக்கலாம், ஆனா நிறைய விமர்சனங்கள் இருக்குது, அந்த பக்கம் நடந்தது நிறைய இருக்கு, அரசியல். ஆனா அதே சமயத்தில் உசைனி அவர்கள் மீது நாடு கடந்த தமிழர்கள் பல பேர் அவர் மேல ஒரு நல்ல எண்ணத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதால அவர் அந்த தமிழர்களுக்காக செஞ்ச அந்த சிற்பங்களை ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லியிருக்காரு. அதற்கான முயற்சியை நாம் தமிழகத்தில் உள்ள தமிழர்கள், நாடு கடந்த தமிழர்கள், குறிப்பா ஈழத்தமிழர்கள் இவர்களோடு அண்ணன் சீமானோடு நின்று அதை செய்யணும்னு அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கார். உசைன் அவர்கள் மரணம் என்பது பொதுவாக ரத்தத்தில் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் என்னென்னோ சாகசங்கள் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்டூடெண்ட்லாம் கொஞ்சம் பேர் அப்படியே எல்லாத்தையும் இழந்த மாதிரி நிற்கிறாங்க. அவர்கிட்ட அந்த பயிற்சி பெற்ற இருக்கும் கட்டாயம் வீரர்கள். அதை பார்க்கும்போது நமக்கு பெரிய இழப்பு, நமக்கு தெரியாது, அவருடைய மாணவர்களாக இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்போ அந்த விளையாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உசைனி அவர்கள் மறைவு என்பது ஈடு செய்ய தனித்துவமான மனிதராக தான் அவர் இருந்தார். கடைசி வரைக்கும் அவர் தனி முத்திரை, தனித்துவமான இது, அவருக்குன்னு ஒரு பேர், அவருக்குன்னு ஒரு புகழ். சமூக ஊடக டிவிலையும் கொடி கட்டி பறந்தார், நிறைய நிகழ்ச்சிகள், சினிமாவிலையும் வில்லனாக இருந்திருக்கிறாரு, நிறைய நடிச்சிருக்கிறாரு, மாணவர்களை நிறைய உருவாக்கியிருக்காரு. அவர் கடைசியா பேசுனது கூட அந்த மாணவர்களுக்காக தான் அவர் பேசி போட்டிருக்காரு. கடைசியா ஒரு இன்டர்வியூ ஒரு சேனல்ல கொடுத்துருக்காரு. இன்னைக்கு காலையில அந்த சேனல்காரு இந்த மாதிரி உங்களை பத்தி என்கிட்ட சொன்னாரு, பேசினாரு அப்படின்னு அதுக்கு ஒரு பைட் கேட்டு வாங்கினார். அப்போ உசைனி அவர்களின் இழப்பு என்பது இந்த கராத்தே, இந்த வில்வித்தை, மெயினா வில்வித்தையில அது ஒரு மாபெரும் இழப்பு தான். அந்த வெற்றிடத்தை யார் நிரப்பப் போகிறாள் என்பதை காலம்தான் முடிவு செய்யும். அவருடைய எதிர்பார்ப்பை போலவே அவருடைய மாணாக்கள் யாராவது ஒருத்தர் ஒலிம்பிக் விருது வாங்க அவர் எதிர்பார்த்தேன், அது எனக்கு இல்லை, என்னுடைய சிஷியர்கள், என்னுடைய பள்ளி மாணவர்கள் அதை நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாப்பா நம்ம பேசணும். சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய சார் ரொம்ப பிடிக்கும், என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது. ஆனால் அவர் பேசின தொகை 2,20,2,00,000 நான் முடிச்சிருந்தேன், சொல்லணும் கடைசி நாளைக்கு வரைக்கும் தான் இருப்பேன் நான் 4 நாளைக்கு.
என்ன ஆச்சுன்னா நான் சிலை செய்ய ஆரம்பித்தேன். அவர் 75 லட்சம் தான். அவர் பிரதர் வந்து நிறைய தடவை பார்த்தாங்க, மாற்றி 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 அதை உடைச்சி மாற்றி எல்லா பணத்தையும் இதிலே செலவு பண்ணிட்டேன். ஏதாவது நான் ஏதாவது 3-4 மாதம் செலவு பண்ணுவோம். திருப்பி வர சொல்லுவாங்க, இதை உடைங்க, அது வேண்டாம், இது வேணாம், அது வேண்டாம். அதுக்கு ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னாங்க, எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும். நீங்கள் தான் வந்துருந்தீங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும். எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்கிறதா இருந்தால் அந்த சிலை பெரிய பெரிய கை இருக்கு, அந்த சம்மந்தப்பட்ட சிலைகளை நல்லா பாதுகாத்து அதை ஒரு நல்ல இடத்துல வச்சு நான் அந்த கம்ப்ளீட் சிலையை உங்கள் கையில் கொடுத்துட சொல்கிறேன். நம்ம என்னென்ன இருக்குங்கிறது. அதாவது துப்பாக்கி என்ற வீரர்கள் அந்த சிலையோட யாரும் நல்லா ரெக்கார்ட் பண்ண முடியுமா? துப்பாக்கி ஏந்திய துப்பாக்கி, அதாவது அந்த சிலையோட கான்செப்ட் என்னென்னா, தமிழர்களை சுட்டுக் கொள்கிறாங்க, நிறைய ரத்தமாக இருக்குது, ஆனாலும் தமிழர்கள் மீண்டும் திருப்பி 100% வருவாங்க. அதுக்காக என்ன செஞ்சேன்னா, அந்த நிறைய பாடிஸ், அந்த பாடிஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது. எம்ஜிஆர் ஜானகி காலேஜில் இருக்குது. எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் இருக்குது, அதை தயவுசெய்து எடுத்துருங்க. நிறைய பாடி கிடக்கும். அதை துப்பாக்கி வச்சு சுட்ட ஒருத்தர் சுடுவான், பாடியாக கிடக்கும். அதிலிருந்து ரத்தம் வெளியே போய் சின்ன சின்ன கையாக பெரிய பெரிய கையாக வரும். அந்த கைகள் வந்து அந்த கவிஞர் விழ எழுவேன் விழ எழுவேன், ஒன்று விழ ஒன்பதா எழுவோம் என்ன அந்த கூக்குரல். அந்த சிலை வந்து இந்த தமிழர்களுக்கும் பிரபாகருக்கும் ஒரு மிகப்பெரிய ஊந்துதலாக இருக்கணும்னு நினச்சேன். முடியாமல் போச்சு. சில தவறான கருத்துக்கள் இங்கே வந்துச்சு. நடராஜன் சார் வந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் மாதிரி ஒரு தங்கமான ஆள் கிடையாது. இது புரியாமல் இருந்து அந்த புரிதல் இல்லாமல் நடந்த விஷயம். ஸோ யாராவது மனசு வருத்தப்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இந்த சிலைகள் எல்லாத்தையும் நான் மூர்த்தி சாரை வந்து சில பேச்சுகள்லாம் பார்க்குறேன். இன்னைக்கு பார்வைக்கு நெடுமாறன் ஐயா, அப்புறம் இளவழகன் ஐயா தான். ஆனால் சீமானும் போயிட்டுருக்க. இந்த நான் உண்மையில் வந்து பிரபாகரன் மேலே எனக்கு ரொம்ப பாசம் இருந்துச்சு தான் இதெல்லாம் பண்ணேன். இந்த சிலையை எடுத்து வச்சு அதை அழகாக வந்து அதை கொண்டு வந்து தமிழர்களுடைய போராட்டத்தை நீங்கள் மேலே கொண்டு வரணும் என்னோட நீண்ட ஆசை. இந்த சிலை வந்து உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். இந்த சிலையை வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நடத்தி அதை பெருமையாக நான் ஒரு சிற்பியாக அதை ரொம்ப கஷ்டப்பட்டேன். எல்லா சிலையும் வந்து கொஞ்சம் யாராவது சிற்பியை ஒரு பேர் சீனிவாசன் இருக்கார், அவரை சொல்லி அந்த உடைஞ்சது எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ண இப்போ ரொம்ப பிரமாண்டமாக இருக்கும். துப்பாக்கி ஏந்த வீரர்கள் கீழே உடம்பு ஒளிந்து கிடக்கு, ரத்தம் மாதிரி கீழே இருக்கும், சின்ன சின்ன கையிலேருந்து பெரிய பெரிய கையை வரும். இந்த சிலையை வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நதீம் மஹிமா, இந்த சிலை எல்லாத்தையும் அவர் கையில் ஒப்படைக்கிற உங்கள் பொறுப்பு. அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல லீடராக இருந்து, ஏன்னா உங்கள் பேச்சுகள் நான் பார்க்குறேன் ரொம்ப அருமையாக இருக்குது. நான்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே வரும்பொழுதெல்லாம் வந்து நான் டீ சாப்பிட்டு நல்லா பண்ணுவோம். இந்த போராட்டத்தை, இந்த தமிழர்களுடைய போராட்டத்தை ஐயாவுக்கும் ரொம்ப வீக் ஆகிட்டார். ஏன்னா ஐயா ஒரு குரூப்பு, சீமான் ஒரு குரூப்பு. நான் யார் இது சரி சொல்லலை. பட் ஐயா நம்ம நிர்வாகன் ஐயாட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்கள் மனசில் அர்ப்பணம் பண்ணியிருந்தா. அண்டு இந்த யூத்ஃபுல்லாக இருந்து நல்ல ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுகிறீங்க. அதனால் பிரபாகரனுடைய உண்மையான சீடனாக இருந்து இந்த இதில் இல்லாமல் இந்த சிலையை நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நிறுவி அதை வந்து பிரமாணப்படுத்துற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். வீட்டுக்கு வருவீங்க, நாங்கள் வீட்டில் வந்து பார்ப்போம். ஒன்றும் நீங்கள் ஷோர் உங்கள் நட்பு இருந்தால், உங்கள் இது இருந்தால் நிச்சயமாக வரும். 100%. எதை இருந்தாலும் நீங்கள் தைரியத்தை இறக்க மாட்டீங்க.
சூப்பராக வந்துருவீங்க. நான் வந்து இங்க பாருங்க, எதுக்குமே தயங்காத ஆள் பாஸ். உங்களுக்கு என்னை பற்றி தெரியும், எதுக்குமே தயங்காத ஆள். வருவேன், நீங்கள் என்னை வந்து சென்னையிலே பெஸ்ட் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கண்டிப்பாக எனக்கு நல்ல ஒரு டின்னர் கொடுக்க போறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, அண்ணன் சீமான்டையும் சொல்லுங்க, இவர் வந்து மூர்த்தி சாதாரண ஆள் இல்லை. அவர் அந்த மூர்த்தி எனக்கு ரொம்ப நாள் தெரியும். உங்களுடைய இடது கையாக சீமானுக்கு தெரியும். சீமானை நான் மீட் பண்ணியிருக்கேன். சீமானுக்கு ஞாபகம் இருக்கும். சீமானோட கட்சிக்கு மொத நிதி கையில் கொடுத்தது நான் தான். நிதி பார்க் ஹோட்டலில் மீட் பண்ணி நம்ம கொடுத்தோம். சீமான் யார் ரெக்கார்ட் பண்ணுறா? சீமான் தம்பி, உங்களுக்கு தெரியும், உங்களுடைய பழைய தலைவர் தடா சந்திரசேகரும் நானும் வந்து கிளாஸ்மேட்ஸு. தடா சந்திரசேகர் உங்களை பற்றி நிறைய சொல்லுவார். எனக்கு ரொம்ப உங்களை பற்றி ரொம்ப பெருமையாக இருக்கும். நீங்களே வந்து என்ன 2-3 தடவை சொன்னீங்க, நம்ம கட்சியில் சேர்ந்துருங்க. நீங்கள் நாங்களாம் ஒளிஞ்சு உங்களுக்கு பேச்செல்லாம் கேட்போம். ஸோ என்னோட ஒரே ஒரு கோரிக்கை சிஎம் சீமான், உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சிலை செஞ்சேன்னா, அது ஏதோ ஒரு சின்ன விஷயம்னால போயிடுச்சு. அந்த சிலையை சார்ட்ட கொடுக்குறேன். மூர்த்தியை வந்து நீங்கள் வந்து உங்கள் இடது கையாகவும் வலது கையாகவும் உங்களுடைய போர் வாளாகவும் வச்சு இந்த போராட்டத்தை நீங்கள் தொடரணும். நான் சாகிறதுக்குள்ளே இந்த சிலை ஓப்பன் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லைன்னாலும் ஒரு நல்ல ஒரு பொதுவான ஒரு இடத்துல அதை வச்சு நீங்கள் கொண்டாடணும். ரெஸ்ட் எடுங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ண செல்லில் எடுத்துருக்கு.